ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளே ஆன்லைன் மூலயமா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாக்குள்ளலாம் கேம்ப் போட்டு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஜெராக்ஸ்லாம் எடுத்துமே கொடுப்போம். இப்போ அப்படி கிடையாது, நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஓட்டர் ஐடி சர்வீஸ்ன்னு இருக்கும் போர்ட்டல்னு. அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிஎன் ஃபேஸ் விட்டு ஓட்டர் ஐடின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம டாட் இருக்குங்களா, 3 டாட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். சர்வீஸில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது டெஸ்க்டாப் மோடில் எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த பேஜை எனேபிள் பண்ணிட்டோடனே லாகிங் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னீங்களா சின்ன இது தான் லாகிங் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் நம்ம ஆல்ரெடி லாகிங் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்காக இப்போ என்ன பண்ணுவோன்னா, டு ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் இஸ் எ நியூ யூசர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம புதுசாக தான் ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணோடனே தான் இது அடுத்தடுத்த பேஜுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷனில் நம்ம இது பண்ண முடியும். இப்போ நம்ம கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோடனே சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டோடனே இப்போ அடுத்த உள்ள பேஜெல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோ நாட் ஹாவ் ஏ எபிக் நம்பர்னு இருக்கும். அதை கொடுத்துக்குங்க. ஐ ஹாவ் எபிக் நம்பர் கொடுக்காதீங்க. எபிக் நம்பர் கொடுத்துக்குங்க. கொடுத்தோடனே உங்களோட ஃபஸ்ட்டு நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட லாஸ்ட்டு நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டு ரிஜிஸ்டரும் கொடுத்துருங்க. இப்போ ரெஜிஸ்டர் கொடுங்க. பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்ரு, அப்புறம் ஸ்மால் லெட்ரு, அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் என்ன கொடுங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸில் ஏதாவது 4 நம்பர் கொடுத்துக்குங்க. அப்போ தான் இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ரெஜிஸ்டர் கொடுங்க. இதுபோல் தான் யூ ஆர் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதுங்களா, அதை கொடுத்துக்குங்க. இப்போ லாகிங் பண்ணி நம்ம எப்படி ஓட்டர் ஐடியை புதுசாக அப்ளை பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னென்னா, நம்ம ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த வீடியோ தான் இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நியூ ஓட்டர் ஐடி எப்படி. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.